இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நான் எப்படி ஒரு யூனிவர்சிட்டி சைட்டில் ப்ராசஸ் ஸ்கிரிப்டிங் எப்படி ஃபைன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிற பற்றின ரியல் வேர்ல்ட் பிஓசி வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுனா நான் இந்த சேனலில் நிறைய லேப் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதே மாதிரி நிறைய ரியல் வேர்ல்ட் பிஓசி வீடியோவும் வந்து போட்டிருப்பேன். ஃப்ரீயாக இருக்க டைமில் செக் பண்ணி பார்த்துக்கேன். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பிஓசிக்குள்ளார போயிடலாம். ஸோ நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் இந்த பக்கை நான் ஃபைன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க பேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இப்போ நான் அந்த பக்கை டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இவங்க என்ன யூனிவர்சிட்டி அப்படின்னா வந்து மோனாஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஏதோ ரேண்டமான ஒரு யூனிவர்சிட்டி தான். ஸோ இவங்க வந்து என்னன்னா இவங்களோட சைட்டில் online.monas.edu அப்படிங்கிற சைட்டில் வந்து கான்டாக்ட் அஸ் பேஜ் இருக்குல்ல, அந்த கான்டாக்ட் அஸ் பேஜில் தான் வந்து இந்த பக்கு வந்து இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு தடவை HTML இன்ஜெக்ஷன் வந்து இன்ஜெக்ட் ஆகான்னு செக் பண்ணியிருக்கேன். அதனால தான் நேம் ஃபீல்டில் இந்த மாதிரி வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி என்னோடய நேம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நார்மலான ஒரு டீட்டெயிலாக வந்து ஃபில் பண்ணி விட்ருக்கேன். நான் ஜஸ்ட்டு பிஓசி ரன் பண்ணுறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். தினேஷுங்கிறத வந்து ஹேஷ்டேக்கில் வந்து போட்டிருக்கேன். ஸோ H1 டேக்கில். ஸோ என்னோடய இமெயில் வந்து தினேஷ் ஜெய்சிட்டுன்னு சொல்லிட்டு ஸோ ரேண்டமான என்னோடய டெஸ்டிங் இமெயில் தான். ரீகேட்சாக இருக்குது. ஸோ அதையும் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்து சப்மிட் பண்ண உடனே இவங்க வந்து நமக்கு இந்த டீட்டெயில்ஸை வந்து மெயில் பண்ணுவாங்க. ஸோ தட் இந்த மாதிரி உங்களோட கொரி ரிசால்வ் ஆகிடுச்சு அந்த மாதிரி சம்திங்காக. ஸோ மெயில் பண்ணோடனே அந்த மெயிலில் தான் வந்து HTML வந்து இன்ஜெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஃபார்ம் இங்கே சப்மிட் ஆகிட்டுருக்கு. நான் ஜஸ்ட் இந்த மெயில் போகிறேன். இங்கே பாருங்களேன், ஹாய் தினேஷுங்கிறது மட்டும் ஒரு போல்டான லெட்டரில் தெரியுதா? ஸோ இந்த ஏன் அப்படின்னா அந்த H1 டேக் வந்து இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து அந்த போல்ட் டேக் அதாவது போல்டாக வந்து தெரியுது தினேஷுங்கிறது மட்டும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நேம் வந்து H டேக்கில் இருக்குது. ஆனால் கீழே வந்து மெயில் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. ஜஸ்ட் நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். சரி, இவ்வளோ தாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா HTML இன்ஜெக்ஷன் வந்து ஆகுது. ஸோ ஆனால் நீங்கள் வந்து ப்ராசஸ் ஸ்கிரிப்டிங் சொன்னீங்களே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், நான் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது HTML இன்ஜெக்ஷன் தான் செக் பண்ணேன். ஓகே, HTML இன்ஜெக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக செக் பண்ணேன். ஸோ தட் HTML கரெக்டாக இன்ஜெக்ட் ஆகுது. ப்ராசஸ் என்னென்னா ப்ராசஸ் ஸ்கிரிப்டிங், அதாவது XSS ஏதாச்சும் ஜாவா ஸ்கிரிப்ட் பேரோட வந்து அதை கால் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த பிஓசி ரன் பண்ணுறேன். ஸோ 2 பிஓசி இருக்கும் ஆக்சுவலாக. பாருங்கள், அதே இடத்துல தான் வந்து ஹேஷ்டேக்கு பதிலாக நான் வந்து ஸ்கிரிப்ட்டு நம்ம எப்பயுமே நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்கிரிப்ட் டேக்கில் வந்து document.domain வந்து கால் பண்ணி அலர்ட் பாக்ஸில் document.domain வந்து போட்டிருக்கேன். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், பிஓசி ரன் பண்ணுறேன். அதே இன்ஃபர்மேஷன் தான், ரொம்பலாம் எதுவுமே டிஃபரெண்ட் இல்லை. என்னோடய இமெயில் மட்டும் வேறு ஒரு இமெயில் மாறிக்கும், அவ்வளோதான். அப்படியே கீழே வந்தோடனே சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் பண்ணி லோட் ஆகுதா? லோட் ஆனோடனே மெயில் போய் பார்த்தீங்கன்னா மெயில் எக்ஸிக்யூட் ஆகாது. பட் ஆனால் அந்த மெயிலை வந்து ப்ரௌசரில் பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் அந்த மெயிலு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, இங்கே பாருங்கள், ஸ்கிரிப்ட் அலர்ட் document.domain. நம்ம முன்ன வீடியோவில் பார்த்தது வந்து H1 டேக் வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து ஸ்கிரிப்ட் டேக் வந்து போட்டிருக்கு. ஜஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து தினேஷுன்றது வந்து போல்டாக எழுதியிருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து போன வீடியோவில் வந்து தினேஷுங்கிறது போல்டாக இந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட் ஆகுங்கிறது தெரிஞ்சிருந்தது. பட் ஆனால் இந்த இடத்துல தெரியல. ஸோ சம்திங் ஏதோ பின்னாடி வந்து வேறு ஏதோ கோடு மிஸ்மேட்சிங் அந்த மாதிரி ஆகிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிற போது அது வச்சு மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஆனால் இங்கே பாருங்களேன், இஸ் திஸ் இமெயில் நாட் டிஸ்பிளேயிங் கரெக்ட்லி அப்படின்னா வியூ இட் இன் ப்ரௌசர். அதாவது ப்ரௌசரில் பார்க்குறதுக்கு நமக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்களா இல்லை இவங்க ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல எனக்கு. ஸோ அவங்க வந்து இந்த இமெயிலை இவங்க ரிட்டர்னோட வர எல்லா இமெயிலையுமே மாதிரி வந்து ப்ரௌசரில் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், வியூ இட் இன் ப்ரௌசருக்குள்ள ஜஸ்ட்டு கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த உடனே இங்கே பாருங்களேன், அந்த பேரோட வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, உங்களுக்கே தெரியுது. ஸோ வியூ e86e.monas.edu says மறுபடியும் அந்த ப்ரௌசரில் பார்க்கும்போது இந்த ஆய்ங்கிற இடத்துல நம்மளோட நேம் கிடையாது. ஸோ தட் பேரோட வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கிறது உங்களுக்கு இப்போயே வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ மறுபடியும் நான் ஜஸ்ட் ரீலோட் பண்ணேன். ரீலோட் பண்ணும்போது பாருங்களேன், அந்த பேரோட வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகி நம்மளுக்கு வந்து டொமைன் நேம் வந்து வருது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த பிஓசி ரொம்பவே சிம்பிளான ஒரு பிஓசி தான். ஸோ நீங்கள் எப்போல்லாம் கான்டாக்டர்ஸ் பேஜ் பார்க்குறீங்களோ அந்த இடத்துல வந்து சம்திங் ஏதோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை டேக் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ HTML இன்ஜெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஸ்டோர்ட் எக்ஸஸ் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கோட இம்பேக்ட் கேட்டிங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கொண்டு வரலாம். எப்படின்னா வந்து
இந்த பேலோட் இருக்குது தெரியுமா, அந்த பேலோட இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு வெப்கேம் ஹைஜாக் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இமெயிலுங்கிற இடத்துல வந்து ஒரு விக்டிமோட இமெயில் போட்டு இந்த சப்மிட் பண்ணணும்னு வைங்களேன். ஸோ இது வந்து விக்டிமோட இமெயிலுக்கு வந்து போயிடும். ஸோ விக்டிம் இந்த இமெயிலை ஓப்பன் பண்ணி அதை வியூ இட் இன் ப்ரௌசர் கொடுத்தா நம்ம கொடுத்த அந்த வெப்கேம் ஹைஜாக்கிங் ஸ்கிரிப்டை வந்து ரன் ஆகும். ஸோ அப்போ வந்து நமக்கு விக்டிமோட வெப்கேம் ஹைஜாக் வந்து இங்கே நமக்கு வந்து வெப்கேம் வந்து லைவாக வந்து ஷோ ஆகும். இது வந்து ரொம்பவே மிகப்பெரிய இம்பாக்ட் தான். பட் ஆனால் இங்கே வந்து நிறைய யூசர் இன்ட்ராக்ஷன் வந்து தேவைப்படுது. ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஸோ எதுக்காக ஒரு யூசர் இந்த இடத்துல வியூ இட் இன் ப்ரௌசர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ண முடியும், ரொம்ப ரேராக தான் கிளிக் பண்ணுவாங்க தெரியுமா. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி மெயிலை வந்து ப்ரௌசரில் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே தெரியாது. ஸோ தட் இந்த பக்கோட இம்பேக்ட் வந்து ரொம்பவே கம்மி தான். பட் ஆனால் ஸ்டில் யாராச்சும் அதை வந்து வியூ இன் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களோட வெப்கேமை நம்மளால் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். வெப்கேம் மட்டும் கிடையாது, அவங்களோட குக்கியும் நம்மளால் வந்து எடுக்க முடியும். எல்லா விதமான கிராஃபிக் ஸ்கிரிப்டிங் இம்பேக்டையும் இந்த இடத்துல வந்து கொண்டு வர முடியும். ஆனால் இந்த பக்குக்கு வந்து ப்ரியாரிட்டி வந்து 3 தான் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா ஏன்னா இந்த இடத்துல வந்து விக்டிமுக்கு நிறைய கிளிக் வந்து பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்னென்னா மெயிலை ஓப்பன் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து வியூ இட் இன் ப்ரௌசர் வந்து கிளிக் பண்ணோம். ஸோ மொத்தமாக 2 கிளிக் இருக்குது. ஸோ அதனாலலாம் வந்து இம்பேக்ட் ரொம்பவே கம்மியாகும். P3ஆகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே இது ஒரு வேலிடான பக்கு தான். இப்போல்லாம் இந்த மாதிரி கான்டாக்டஸ் பேஜ் பார்க்குறீங்களோ நீங்கள் டெஸ்ட் பண்ணுற அப்ளிகேஷனில், ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபஸ்ட்டு HTML இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து காசஸ் ஸ்கிரிப்பிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த POC புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ நான் அதுக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி என்னோட டீச்சிங் எப்படின்னு சொல்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Okay, thanks for watching this video guys. Have a nice day. Bye.